ரவியும் இவர்களின் இந்த வார்த்தைகளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தான். அவர்கள் அவந்திகாவிற்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக் கொள்வார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். சரி, நம்ம எல்லாரும் ஒன்னாவே போவோம், எல்லாரும் போயிட்டு ரெடி ஆகுங்க, நம்ம ஒரு நிமிஷத்துல இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் என்றான். ரவி, அவந்திகா மற்றும் ஜானின் குழுவும் விரைவில் அந்த பேஸுக்கு புறப்பட்டது. ரவிக்கு உதவியாக பிலிப்பின் வெல் ட்ரெயின்ட் குழுவும் அவர்களுடன் இருந்தனர். ஐவி சிண்டிகேட்டில் இருந்து கேலியை மீட்பதே அவர்களுடைய மிஷனின் நோக்கம் ஆகும். இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய கார்ட்ஸுக்கும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அவளை காப்பாற்றுவது இன்னும் நன்றாக இருக்கும். அதனால் அவர்கள் அங்கு போகும் வழியில் திட்டம் போட்டுக்கொண்டே சென்றனர். அவந்திகா தன்னுடன் சில கணினி உபகரணங்களை கொண்டு வந்திருந்தாள். அங்கு இவை இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. இவளுடைய பக்க பலமே அவைகள்தான். இவர்கள் எல்லாம் ஐவி சிண்டிகேட்டின் மெயின் பேஸை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்க, இங்கோ பிலிப் தனது வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருந்தான். அவன் நாளை தேர்தலில் களம் காண உள்ளான். அவனுடைய இந்த டிசிஷனை கண்டு ஆலியா மகிழ்ச்சி அடைந்தாள். ஒரு வழியாக இவன் தன் வலைக்குள் வந்து விட்டான் என்று எண்ணி அவள் அகம் மகிழ்ந்து கொண்டிருந்தாள். பிலிப், நீ இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும், பட்டாதான் புத்தி வரும்னு சொல்வாங்க, ஆனா இவ்ளோ லேட்டா தான் உனக்கு ஞான உதயம் கிடைச்சது போல. சரி, அதெல்லாம் விடு, அதான் இப்ப வந்துட்டியே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, என்ன நம்பு, இந்த டிசிஷனுக்கு கண்டிப்பா நீ வருத்தப்பட மாட்ட என்றாள். அவளுடைய இந்த ஏளன பேச்சை இவன் கண்டு கொள்ளவில்லை. அவன் கிளம்புவதற்கு முன் அவளை பார்த்து, எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, நீங்க சொன்னத நான் செஞ்சுட்டேன், திரும்பவும் கேளிக்கு எதனா ஆச்சு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் என்று ஆலியாவை பார்த்து உருமினான். போய்கொண்டு இருக்கக்கூடிய பிலிப்பை பார்த்து ஆலியா சிரித்தாள். நிச்சயமாக அவள் கேலியை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டாள். ஏனென்றால் அவள்தான் பிலிப்பை இவளிடம் இருந்து பிரித்தவள். ஆதலால் அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்காமல் விடமாட்டாள். அவன் கூறியதை எதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய இலக்கை கூடிய விரைவில் அடைய போகிறாள். அதன் பிறகு அவன் விரும்பியதை செய்ய யாராலும் தடுக்க முடியாது. பிலிப் அவளிடம் கெஞ்ச வேண்டும் என்று நினைத்தாள். இதை நினைத்து அவள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தாள். நாளைய எலெக்ஷன் வரும் வரை அவளால் காத்திருக்க முடியவில்லை. காங்கோ நாடு முழுவதும் இந்த எலெக்ஷனை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றது. இந்த நாட்டில் எலெக்ஷன் எப்போதுமே முக்கியமான ஒன்றாகும். ஒரு புறம் நியூ பிரசிடென்ட் இந்த முடிவில்லாத கஷ்டமான வாழ்வில் இருந்து அனைவரையும் காப்பாற்ற முடியும் என்று மக்கள் நம்பினர். ஆனால் மறுபுறம் அவர்கள் அந்த மோசமான ஆர்கனைசேஷனை நினைத்து கவலைப்பட்டனர். எனவே ஒவ்வொரு தேர்தலிலும் அதை ஆதரிக்கக்கூடிய மக்களும் அதை எதிர்க்கும் மக்களும் இடையே ஒரு தெளிவான வேறுபாடு இருந்தது. மிகுந்த எதிர்பார்ப்பில் இந்த தேர்தல் களம் இருந்தது. இருப்பினும் முடிவில் பிலிப் தனது நாட்டு மக்களிடையே அதிக செல்வாக்கை கொண்டிருந்தான். பயங்கரவாத மற்றும் சட்டவிரோத அமைப்புகளை அகற்றுவதில் அவன் காட்டிய இரக்கமின்மை காரணமாக அவன் எப்போதும் இந்த நாட்டு மக்களிடம் இருந்து நிறைய ஆதரவை பெற்றிருந்தான். அவனுக்கு எதிராக போட்டியிட்டவள் ஆலியா. அவளும் அந்த நாட்டின் அயன் லேடியாக மிகவும் பிரபலமாக இருந்தாள். மேலும் அவள் அரசியல் குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவள். அவளுடைய தாத்தா காங்கோவின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தார். அதனால் அவளுக்கும் ஏராளமான ஆதரவாளர்கள் இருந்தனர். இருந்தாலும் நாட்டின் பழமையான மனநிலையின் காரணமாக பெரும்பான்மையான மக்கள் இன்னும் பிலிப்பை நம்புகிறார்கள். ஒரு வகையில் தேர்தலின் முடிவு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. பிலிப் வெற்றி பெறப் போகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் விஷயங்கள் அவ்வளவு எளிதானதாக இருக்காது என்பது பிலிப்பிற்கு தெரியும். அவனுடைய ஒரே நம்பிக்கை ரவியும் அவனுடன் இருப்பவர்களும் தான். இரவு நேரம் தொடங்கிய போது ஒரு வழியாக ரவியும் அவர்களுடன் வந்த குழுவும் ஐவி சிண்டிகேட்டினுடைய மெயின் பேசினை கிட்டத்தட்ட அடைந்து விட்டார்கள். ஒரு நாள் திட்டமிடலுக்கு பிறகு எலெக்ஷனில் கவனம் செலுத்த அவர்களுக்கும் சிறிது நேரம் கிடைத்தது. ஜான் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறினான், பிலிப்புக்கு இவ்ளோ ஆதரவு இருக்குல்ல, கண்டிப்பா அவருக்கு தான் வெற்றி என்று குதூகலித்தான். அலித்ராவும் மற்றவர்களும் ஒரே மாதிரியாகத்தான் நினைத்தார்கள். இருப்பினும் அவந்திகா தலையை ஆட்டினாள். கண்டிப்பா அப்படி நடக்காது, குறைந்தபட்சம் நாம கேலிய எலெக்ஷனுக்கு முன்னாடியே காப்பாத்தியாகணும். ஜஸ்டின் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டான், என்ன அவங்க பிலிப்பை ஜெயிக்க விட மாட்டாங்களா? ஆனா பிலிப் தான் அவங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஒத்துக்கிட்டாரே, அப்புறம் ஏன் இப்படி சொல்ற? ஐவி சிண்டிகேட்டை சேர்ந்தவங்களுக்கு பிலிப்போட கோஆபரேட்டிவ் மைண்ட் விருப்பம் இல்லைன்னு தெரியும். அவரை மாதிரி ஒரு மேயரை ஜனாதிபதி பதவிக்கு அவங்க ஏத்துவாங்க நினைக்கிறீங்களா என்றாள். அவந்திகா மெதுவாகவும் மிகவும் தெளிவாகவும் விளக்கினாள். அது ஜானையும் மற்றவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாகியது. ஜான் கண்களை சுருக்கி கொண்டு, பிலிப் அவங்களோட கோஆபரேட்டிவா போனாலும் அவங்க அவரை ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றியா என்றான். அப்படிதான், ஐவி சிண்டிகேட்டை யாரு ஈஸியா கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நீங்களே சொல்லுங்க, பிலிப்பா இல்ல ஆலியாவா?
என்று அவர்களை பார்த்து அவந்திகா கேள்வி எழுப்பினாள். இந்த கேள்விக்கான விடை அனைவருக்கும் தெரியும். நிச்சயமாக பதில் ஆரம்பத்தில் இருந்தே அவர்களுடன் கோஆபரேட்டிவா இருந்து வந்தது ஆலியா தான். நம்ம முதல்ல கேலிய காப்பாத்தணும்னு தோணுது என்று வுல்ஃப் முணுமுணுத்தான். அலித்ராவின் மனதில் வேறு ஏதோ இருந்தது. உற்சாகமாக, எங்களை போல எலிகளுக்கு எல்லாம் இந்த நாட்டோட தேர்தல் அதிகாரம் கிடைக்கும்னு யாரு நினைச்சு பார்த்தா? நம்ம எப்ப இவ்ளோ முக்கியமானவங்களானோ எனக்கே தெரியல என்று சிலிர்த்தாள். பிலிப் ஜெயிச்சா எங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்னு அர்த்தமா? அப்பனா நாங்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவோம், அப்படிதானே? ஜஸ்டினால் இதை கேட்காமல் இருக்க முடியவில்லை. குறைஞ்சபட்சம் நாம இனி இந்த எலிங்களோட இருக்க மாட்டோம் என்று வுல்ஃப் சிரித்து கொண்டே கூறினான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா, ரொம்ப பணக்காரங்களா இருப்போம் என்று அலித்ரா மகிழ்ச்சியுடன் கத்தினாள். அவந்திகா அவர்களுடைய உற்சாகமான முகங்களை பார்த்து சிலிர்த்து கொண்டே நினைவுபடுத்தினாள். பகல்லையே கனவு கண்டுட்டு இருக்க கூடாது. நம்ம இன்னும் நம்மளோட எய்ம அடையல. அதான் இன்னும் நம்ம கேலிய காப்பாத்தல. அத முதல்ல பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் பேசிக்கலாம் என்றாள். அவள் இப்படி கூறியது அலித்ராவையும் மற்றவர்களையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியது. அனைவருக்கும் அவள் சொல்வதும் சரிதான் என்று பட்டது. எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே பேராசப்படக்கூடாதுல்ல என்று ஜான் நினைத்து கொண்டே, நீ சொல்றதும் சரிதான், முதல்ல வந்த வேலைய பாப்போம், அதுலதான் எங்களோட ஃபியூச்சரும் இந்த காங்கோவோட ஃபியூச்சரும் இருக்கு என்றான். சரி, நம்ம கேலிய காப்பாத்தணும் என்று மற்றவர்களும் சேர்ந்து கூறினர். சொல்ல போனால் இவர்கள் இந்த வாய்ப்பை தங்களுடைய வருங்காலத்திற்காகவே செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய ஜாக்பாட். அதனால் அதை அவர்கள் பாதுகாக்க வேண்டியிருந்தது. அலித்ரா சொன்னதை ஜான் மற்றும் தோழர்கள் இன்னும் நினைவில் வைத்திருந்தார்கள். நோ மணி, நோ செக்ஸ். அவர்கள் லைஃப் ஃபுல்லா சிங்கிளாவே இருக்க விரும்பவில்லை. அவந்திகா அவர்களுடைய ஊக்கத்திற்கு நம்பிக்கையுடன் புன்னகையுடன் தலையசைத்தாள். இனிமேல் நேரத்தை வீணாக்க விரும்பாமல் அவந்திகா வேளையில் கவனம் செலுத்த தொடங்கினாள். ரவி உள்ளே செல்வதற்கு முன்பே சர்வேலன்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சிஸ்டமை அவர்கள் சரி செய்ய வேண்டியிருந்தது. மீதமுள்ளவர்கள் தளத்திற்குள் பதுங்கிக் கொண்டனர். எல்லாவற்றையும் விட அவந்திகாவின் வேலைதான் மிகவும் முக்கியமானது. அவள் இதில் வெற்றி பெற வேண்டியிருந்தது. அவர்கள் அவர்களுடைய திட்டத்தை கண்டினியூ செய்ய வேண்டியிருந்தது. எலெக்ஷன் 2ஆம் நாளில் பிலிப்பும் மற்ற வேட்பாளர்களும் தங்கள் ஆதரவை அதிகப்படுத்துவதற்காக தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். எலெக்ஷன் சில நாட்களுக்கு முன்னர் மர்மமான ஆக்சிடென்டால் வேட்பாளர்கள் ஸ்டேட் ஹாலை விட்டு வெளியேற முடியவில்லை. வெற்றி பெற மிகப்பெரிய வாய்ப்பு உள்ள பிலிப்பிற்கு எதிராக இது நடந்திருக்கலாம். இதற்கான காரணம், அவர் வெற்றி பெறுவதை தடுக்க பல பேர் முயற்சி செய்கிறார்கள். அவற்றில் ஒன்று எல்லோரும் அறிந்ததே, ஐவி சிண்டிகேட். இதுதான் அவரை வீழ்த்துவதில் முழுவீச்சாக களம் இறங்கி இருக்கின்றது. இருப்பினும் பிலிப் மனம் தளராமல் தன்னுடைய வேலையில் மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்தான். ஏனென்றால் அவர்களுடைய ஆட்கள் ஏற்கனவே ஐவி சிண்டிகேட்டின் மெயின் பேஸை சுற்றி வளைத்திருந்தனர். கேலி அங்கிருந்து மீட்கப்பட்டு இந்த எலெக்ஷனில் பிலிப் ஜெயித்து பிரசிடென்ட் ஆனார் என்றால் அவருடைய முதல் வேலையே ஐவி சிண்டிகேட்டை தரை மட்டும் ஆக்குவது ஆகும். இந்த முயற்சியில் ஏதும் தோல்வியோ பிரச்சனையோ வந்தால் இவரும் இதில் தோல்வியடைவான் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்த உண்மை. இங்கு ரவி உள்ளே செல்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்தாள். ஆல் சேஃப், நீ இப்ப உள்ள போலாம். பாத்து ரவி, சேஃபா இருங்க என்று அவந்திகா இயர் மைக்கில் ரவியிடம் கூறினாள். சரிடி, நான் பாத்துக்கிறேன், நீயே கொஞ்சம் சேஃபா இருந்துக்கடி என்று கூறினான். ரவியும் மற்றவர்களும் தங்களுடைய முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டே தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொண்டனர் மற்றும் அவர்கள் மெக்கானிக்கல் டோரின் முன் நின்றனர். எலக்ட்ரானிக் ஸ்கேனர் அவர்களின் முகங்களை ஸ்கேன் செய்தது. ஆட்டோ சென்சார் வெற்றிகரமாக முடிந்ததும் கதவு திறந்தது. ரவியும் அவர்களின் குழுவும் பொறுமையாக உள்ளே சென்றனர். அவர்களுடைய பிளான் பொறுமையாக செயல்பட தொடங்கியது. கணினிக்கு முன்னால் அமர்ந்திருந்த அவந்திகா அவர்களின் வழியில் இருந்த எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸை கட்டுப்படுத்த உதவினாள். ரவியும் அவருடன் சென்ற ஆட்களும் மாட்டிக்கொள்வார்கள் என்ற பயத்தில் ஜானின் குழு பதற்றத்துடன் ஸ்கிரீனை உற்று பார்த்து கொண்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக பேஸ் சிறிதாக இருந்ததால் கார்டு யாரும் இங்கே இல்லை என்பதால் அவர்களுக்கு முதல் நிலை சுலபமாக இருந்தது. எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் அதில் கிங்கான அவந்திகா தான் அவர்களிடம் இருக்கின்றாளே. அந்த ஆர்கனைசேஷன் அவர்களுடைய சர்வேலன்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேல் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தது. அவர்களுக்கே தெரியாது அவந்திகா என்ற புலியிடம் அகப்பட்டு இவை அனைத்தும் சுக்கு நூறாகும் என்று. அவந்திகாவின் உதவியுடன் ரவியின் ஆட்கள் கேலி அடைக்கப்பட்டு இருந்த அறையின் அருகே வெற்றிகரமாக சென்றனர். அவர்கள் அங்கு சென்ற நேரம் இன்னும் சிலர் கேலியின் அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இதை கவனித்த அவந்திகா
யாரோ வராங்க, சீக்கிரம் போங்க, போய் மறைஞ்சுக்கோங்க. உடனடியாக அவர்களை அலர்ட் செய்தார். ரவியின் ஆட்கள் மறைந்து கொண்டனர். சில பேர் அவர்களை கடந்து சென்று அவள் இருந்த அறையின் கதவை திறந்து உள்ளே சென்றனர். கதவு திறக்கும் சத்தத்தை கேட்டு அறையின் மூலையில் படுத்து கிடந்த கேலி பயத்துடன் கண்களை திறந்தாள். சில ஆண்கள் அவளை மிகுந்த கோபத்தோடும் வெறுப்போடும் பார்த்தார்கள். அவர்களின் லீடராக இருந்தவன் வெள்ளை நிற லேப் கோட் அணிந்திருந்தான். அந்த வெள்ளை கோட்டை பார்த்த கேலியின் கண்களில் பயம் நிரம்பியது. அவள் முகம் பயத்தில் நடுங்கியது. இல்ல இல்ல, வேண்டாம், என்னை எதுவும் பண்ணாதீங்க என்று கத்திக்கொண்டே இன்னும் மூலையில் சென்று புடுங்கிக் கொண்டாள். கோட் அணிந்திருந்தவன் அவளை பிடிச்சு இங்க இழுத்துட்டு வா என்றான். இல்ல வேண்டாம் என்று அழுது கொண்டே கேலி விலகி செல்ல முயன்றாள். ஆனால் 2 முரடன்கள் அவளை இழுத்து அவள் விலகாமல் அழுத்தி பிடித்துக் கொண்டனர். அவள் அவர்களிடம் இருந்து விலக மிகவும் போராடினாள். ஆனால் எந்த பயனும் இல்லை. அவளால் அவளது தஸ்தியை கூட அசைக்க முடியவில்லை. அந்த கோட் அணிந்திருந்தவன் ஒரு சிரிஞ்சில் மருந்தை செலுத்தி அதை எடுத்துக்கொண்டு கேலியை நோக்கி நெருங்கி வந்து அவளை முறைத்து பார்த்தான். சிரிஞ்சில் என்ன இருக்கிறது என்று கேலிக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் அது ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. அவளை கடத்தி வந்ததில் இருந்து இந்த மர்ம மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு இது போன்று செய்வார்கள். அவள் பிலிப்புக்கு கடிதங்களை எழுத வேண்டும் என்று நினைப்பாள். ஆனால் அதன் பிறகு அவள் தன்னுடைய சுய நினைவிலேயே இருக்க மாட்டாள். அவர்கள் அவளினுள் செலுத்தும் மருந்தானது அவளுக்கு தாங்க முடியாத வலியை கொடுக்கும். இன்றும் அவள் அந்த கொடுமையை தான் அனுபவிக்க போகிறாள். வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட வராதீங்க என்று கத்தினாள். ஊசி அவளுடைய தோலை துளைத்து கொண்டு உள்ளே சென்றது. கேலி எதுவும் செய்ய முடியாமல் போராடினாள். சிரிஞ்சில் உள்ள மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய உடலுக்குள் சென்றது. அவந்திகாவால் அவளுடைய குரலை கேட்க முடியவில்லை. ஆனால் அவளுடைய வேதனையையும் வலியையும் அவளால் காண முடிந்தது. ரவியால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவளுடைய வலி மிகுந்த குரலை அவனால் கேட்க முடிந்தது. அவர்கள் கேலிக்கு ஏதோ ஊசி போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்று அவந்திகா கோபமாக கூறினாள். நாங்க போட்டுமா, அவனுங்க பண்றதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியல. என்ன பண்ண சொல்லுடி, நாங்க எல்லாம் உள்ள போகட்டுமா என்று ரவி கேட்டான். இல்ல வேண்டாம் வேண்டாம் ரவி, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ சொல்லாம நீங்க இருக்கிற இடத்தை விட்டு நகராதீங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் மொத்தமா மாட்டிப்பீங்க. உங்களால தப்பிக்க கூட முடியாது என்றாள். அவள் அப்படி கூறியது உண்மையிலுமே அவளுக்கு மிகுந்த மனவேதனையை அளித்தது. கேலியை காப்பாற்ற அவர்கள் துடிக்கிறார்கள். ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால்தான் அனைத்தையும் வெல்ல முடியும். அவர்கள் அகப்பட்டால் திட்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். கேலியை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். எனவே பொறுத்திருக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள் என்று சும்மாவா சொன்னார்கள்? சிறிது நேரத்தில் கேலியின் வலியின் புலம்பல்கள் அறையில் இருந்து வந்தன. அங்கு இருக்கக்கூடிய ஆட்களின் இயர் மைக்குகளில் இருந்து அவந்திகாவால் கூட அதை கேட்க முடிந்தது. இதில் இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால், அந்த வெள்ளை கோட் அணிந்து இருந்த அரக்கன் கேலியின் வலியின் புலம்பலை வீடியோ ரெக்கார்டரில் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தான். அரக்கன் கேமராவின் முன் நின்று, பிலிப், நாங்க உன்னோட வைஃபுக்கு உள்ளுறுப்புகளை அரிச்சு செயல் இழக்க செய்யற விஷத்தை கொடுத்திருக்கோம். இன்னும் 2 நாளுக்குள்ள அவளுக்கு மாத்து மருந்து கொடுக்கலன்னா அவளோட உறுப்புகள் எல்லாம் ஒன்னொன்னா செயல் இழக்க ஆரம்பிக்கும். அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா கடவுளால கூட இவளை காப்பாத்த முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் இருக்கிறதுலயே ஹைலைட்டான விஷயம். அவ சாவறதுக்குள்ள மரணத்தை தாண்டின கொடுமையான வலிய அனுபவிப்பா. நம்மளால அத கற்பனை கூட செஞ்சு பாத்துக்க முடியாது. இப்படிதான், நல்லா பாத்துக்கோ, உன்னோட அருமை மனைவி துடிக்கிறத பாத்துக்கோ என்று அந்த கொடூர அரக்கன் கேமராவை கேலி பக்கமாக திருப்பினான். அவளது அலறல்கள் மனிதனால் தாங்கிக் கொள்ளக்கூடிய டெசிபல்களை தாண்டிவிட்டன. அவளுடைய முகம் வெளிரி போய் வலி வேதனையுடன் சூழ்ந்து இருந்தது. அவளின் நிலை, அவளின் அழுகை அவளை காணக்கூடிய எந்த ஒரு கனமான இதயத்தையும் உடைக்கும். ரவி இதையெல்லாம் கேட்டதும் அவனுடைய கண்களில் கோபத்தை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவனை விட்டால் அவர்களை கண்களால் எரித்து விடுவான் போல இருந்தது. இப்போது கேலிக்கு நடந்த அனைத்துமே அவந்திகா முன்பே அனுபவித்து இருக்கிறாள். இருவருக்கும் ஒரே ஊசிதான் போடப்பட்டது. அவளும் இதே நரக வேதனையை அனுபவித்தவள். அவளுக்கு தெரியும் இது எவ்வளவு கொடுமையானது என்று. அன்று நடந்த இந்த கோர நிகழ்வை நினைவூட்டியதால் எதிரியை சுக்குநூறாக கிழித்து எடுக்க ரவி தயாராக இருந்தான். இந்த ஆர்கனைசேஷனை தரை மட்டம் ஆக்குவதில் உறுதியாக இருந்தான். இங்கு இருப்பவர்கள் யாரும் உயிருடன் திரும்ப போவதில்லை.
இருந்த இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும். அவந்திகா ஏதோ புரிந்து கொண்டதாக தோன்றியது. திரையை உற்று பார்த்த அவளது கண்கள் உறைந்தன. அந்த தடிமாடுங்க எல்லாம் கேலியை என்ன பண்ணாங்க என்று அலித்ரா பொறுமையாக அவளின் காதருகில் வந்து கேட்டாள். அவந்திகா அவளின் கேள்விக்கு எதுவும் கூறவில்லை. கேலியின் நிலையை கண்ட அனைவரின் இதயமும் கனமாக இருந்தது. அவந்திகா, இதுக்கு மாத்து மருந்து என்னன்னு ஷாம்க்கு கால் பண்ணி கேளுடி என்று ரவி திடீரென அவளிடம் கூறினான். அவந்திகா எந்த காரணமும் கேட்காமல் உடனே சரி, நான் இப்பயே ஷாம் கிட்ட கேக்குறேன் என்றாள். ஆதித்யா அவந்திகாவிற்கு செலுத்திய அதே மருந்தை தான் இன்று அவர்கள் கேலிக்கும் செலுத்தி இருக்கிறார்கள். இதை வைத்து பார்த்தால் இங்கிருந்துதான் ஆதித்யாவிற்கும் அந்த மருந்து கிடைத்திருக்கும். அவந்திகா உடனடியாக ஷாமை தொடர்பு கொண்டாள். அவள் அழைப்பை பெற்றதும் அவன் மிகுந்த ஆச்சரியப்பட்டான். சொல்லு அவந்திகா, என்ன விஷயம்? நீங்க எங்க இருக்கீங்க என்று அவளிடம் விடாத பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தான். அதற்கு அவந்திகா, இப்ப அதெல்லாம் சொல்ல எனக்கு டைம் இல்ல, எனக்கு உடனே ஒரு ஹெல்ப் வேணும் என்ற விஷயத்தை அவனிடம் அவள் சுருக்கமாக கூறினாள். அவனும் அவளுக்கு வேண்டிய விஷயத்தை உடனே கூறிவிட்டான். எல்லாம் கூறிவிட்டு கடைசியாக, அவந்திகா டேக் கேர், உனக்கு இங்க பிடி வாரண்ட் இருக்கிறதுனால இப்போ நீ இங்க வரது நல்லதில்ல என்று அவன் ஞாபகப்படுத்தினான். எனக்கு எல்லாம் தெரியும் ஷாம், ரொம்ப தேங்க்ஸ் என்று உடனே காலை கட் செய்துவிட்டு உடனே ரவிக்கு கால் செய்தாள். ஹலோ, காட் இட் ரவி, ஷாம்ட்டு கேட்டுட்டேனா என்றாள். ஓகே சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் டி என்று ரவி மிகவும் அமைதியாக கூறியதால் அவளுக்கு சரியாக கேட்கவில்லை. கேலி இன்னும் வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். அந்த அரக்கன் இன்னும் அதை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தான். அவன் நிறுத்துவதாக தோன்றவில்லை. பிலிப்பை அச்சுறுத்துவதற்காக அவர்கள் இந்த ரெக்கார்டை பயன்படுத்த போகிறார்கள் என்பது நன்றாக தெரிகின்றது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அரக்கன் தன்னுடன் வந்த ஆட்களிடம் ரெக்கார்டை கொடுத்துவிட்டு அறையில் இருந்து வெளியேறினான். சில ரீசனுக்காக அந்த அரக்கனை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று அவந்திகா உணர்ந்தாள். அவனை கேமராவில் கண்காணித்து வந்தாள். அவன் லேபை நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஐவி சிண்டிகேட் இவ்வளவு பெரிய பேஸை கொண்டிருக்கும் அப்படிங்கிறப்ப அவர்களிடம் லேப் இருப்பது ஒன்றும் ஆச்சரியமில்லையே. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுடைய துப்பாக்கிகளுக்கு பாலிஸ்டிக் டெஸ்ட் செய்ய வேண்டியிருந்தது. எனவே ஏராளமான வெப்பன்ஸ் லேப் அங்கு இருந்தது. அவந்திகா ஆச்சரியம் அடைந்தாள். அந்த அரக்கன் மெடிக்கல் லேபிற்குள் நுழைந்தான். திரையில் காணக்கூடிய விஷயங்களை கண்டு அவளும் அலித்ராவும் அதிர்ச்சி அடைந்தனர். மிக பெரிய ஆய்வகத்தில் குப்பை குட்டி கிடப்பது போல் ஏதோ ஒரு ஜாடியில் லிக்விட் நிரப்பப்பட்டு மனித உறுப்புகளான இதயங்கள், கண், கிட்னி மற்றும் மூளை என பல உறுப்புகள் இருந்தன. ஏதோ ஒரு பயங்கரமான திரைப்படத்தை பார்ப்பது போல் இருந்தது. ஆனால் இங்கு எல்லாம் உண்மையானது. அந்த பெரிய லேபின் நடுவில் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் டேபிள் இருந்தது. அதில் ஒரு பெண் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். அவள் கண்கள் கட்டப்பட்டு இருந்தன. முகம் வெளிரி போயிருந்தது. அதுவும் இல்லாமல் மூச்சு விடக்கூட மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய தலை மற்றும் அவளது உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு மெட்டாலிக் ஷீட்டால் சுற்றப்பட்டு இருந்தது மற்றும் அந்த ஷீட்டுகள் ஒரு பெரிய டிவைஸோடு இணைக்கப்பட்டு இருந்தது. அந்த டிவைஸ் அந்த பெண்ணின் உயிரணுக்கள் மற்றும் பல தகவல்களை தெளிவாக காட்டியது. இதை கண்ட அலித்ரா கிட்டத்தட்ட வாந்தி எடுத்து விட்டாள். அவனுங்க என்ன ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டா நடத்துறானுங்க என்று கோபத்தில் கூறினாள். இந்த ஆர்கனைசேஷனுக்கு சட்ட விரோத ஆயுதங்களை கடத்தி வைக்கிற லாபம் பத்தல போலியே, அதான் இந்த கொலகார பயலுவ இன்னும் என்னென்ன பண்றானுங்கன்னு தெரியல என்று ஜான் வெறுப்புடன் கோபமடைந்தான். அவந்திகா எதுவும் கூறவில்லை. அவள் விரைவாக ஆய்வகத்தில் இருந்த கேமராவை விட்டுவிட்டு ரவி என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க அந்த அறையின் பக்கம் உள்ள சர்வைலன்ஸுக்கு திரும்பினாள். இந்த ஆர்கனைசேஷன் என்ன பிசினஸ் பண்ணுதுங்கிறது முக்கியமில்ல. எல்லாவற்றையும் விரைவில் கண்டுபிடித்த பின்னர் அதை முற்றிலும் அழித்து விட வேண்டும். ரவியின் பக்கம் இருக்கின்ற சர்வைலன்ஸ் பக்கம் திரும்பிய போது அவந்திகாவும் அவர்களின் குழுவும் நிம்மதி பெருமூச்சு விடவில்லை. கேலி இன்னும் வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அவந்திகா அன்று இரவு எப்படி அவதிப்பட்டாலோ அதே போல இன்றும் இவளும் அவதிப்பட்டு வந்தாள். கேலி அனுபவித்த வலி எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள விரும்பினாள். இதற்கு முன்பு உள்ளுறுப்புகளில் ஏற்படும் கொடிய வலியை தனிப்பட்ட முறையில் அனுபவித்த அவந்திகாவிடம் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம். முடிந்தால் அவந்திகா தனது சர்வேலன்ஸையே நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று ரவி விரும்பினான். இது அவளுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவன் பயந்தான். எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அவந்திகா அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அவள் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் அப்படி எதுவும் ஆகவில்லை. நார்மலாகத்தான் இருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து கேலி வலி தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே தரையில் விழுந்தாள். அவள் கீழே விழுந்த பிறகுதான் அந்த முரடன்கள் ரெக்கார்டை ஆஃப் செய்துவிட்டு வெளியே சென்றனர். ரவியின் ஆட்கள் எல்லாம் கேலியின் அறையினுள் நுழைந்து அவளுக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மீட்பு நடவடிக்கையை தொடங்கினர். வெளியே விடியல் வந்துவிட்டது. ஸ்டேட் ஹாலிற்கு வெளியே மக்கள் கூட்டம் திரளத் தொடங்கியது. இன்று எலெக்ஷனின் கடைசி நாள்.
பிலிப் மற்றும் ஆலியா மட்டுமே இறுதி போட்டியின் 2 வேட்பாளர்கள். அந்த நாளிற்கான வாக்குகளை எண்ணிய பின்னர் நியூ பிரசிடென்ட் அறிவிக்கப்படுவார். எனினும் அதற்கு முன்பாக ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உரை நிகழ்த்த இறுதி சான்ஸ் கிடைத்தது. பிலிப் தனது ராணுவ சீருடையில் வெயிட்டிங் ரூமில் உட்கார்ந்திருந்தான். அவன் எந்தவித வெளிப்பாடும் இல்லாமல் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். கதவு திடீரென திறக்கப்பட்டது. ஆலியா உள்ளே நுழைந்தாள். திரும்பி பார்க்காமல் ஹீல்ஸ் சத்தத்தை வைத்தே வந்தது யார் என்று பிலிப் அறிந்திருந்தான். அவன் அருகில் வந்த ஆலியா, பிலிப், நீயே முதல்ல போயிட்டு பேசலாமே என்று ஆலியா அவனை பார்த்து கூறினாள். அவளுடைய குரலானது கோரிக்கை போல் தெரியவில்லை, உத்தரவு போல் ஒலித்தது. பிலிப் மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான். அவனது 2 கோபமான கண்கள் அவளை முறைத்து பார்த்தன. அவன் எதுவும் பேசவில்லை. இருந்தாலும் அவனுடைய ஒரு கேள்வி தெளிவாக இருந்தது. இந்த நேரத்துல நீ என்ன பிளே பண்ண நினைக்கிற? ஆலியாவின் சிவந்த உதடுகள் லேசான புன்னகையில் வளைந்தன. இருந்தாலும் நீ பேசணும்னு நினைக்கிறத நீ விரும்பினா எடிட் பண்ணிக்கலாம். அந்த கஷ்டத்தை கூட நாங்க உனக்கு கொடுக்கல. முன்னாடியே அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டோமே. அதெல்லாம் இந்த வீடியோல இருக்கு. நீ இன்னும் அதை பார்க்கல போலியே. பார்த்திருந்தா நீ இவ்ளோ கூலா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டியே என்று கூறிவிட்டு தன்னுடைய போனை எடுத்து பிலிப்புக்கு ஒரு வீடியோவை அனுப்பினாள். ஆனால் அதை பிலிப் ஓபன் செய்து பார்க்கவில்லை. அவன் கோபமாக, இது என்ன எனக்கு அனுப்பிச்சிருக்க என்று விரைப்பான குரலில் கேட்டான். அவள் சிரித்துக்கொண்டே, நீ இப்படி குவெஸ்டினா கேட்டுட்டு இருந்தா எப்படி பிலிப்? அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தாதானே உனக்கு என்னன்னு புரியும். நீ முதல்ல அதை ஓபன் பண்ணு. ஒருவேளை இத பார்க்காம விட்டுட்டேனா ரொம்ப வருத்தப்படுவ என்று ஏளனமாக அவனை பார்த்து சிரித்தாள். அவள் கூறியதை கேட்டதும் அதில் எப்படியும் நல்ல விஷயம் இருக்காது கண்டிப்பாக. இதை நினைக்கும் போதே அவனுடைய இதயம் பயத்தால் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஆனால் அவன் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. அவன் பதற்றத்துடன் போனை எடுத்து அவள் அனுப்பிய வீடியோவை கை நடுக்கத்துடன் ஓபன் செய்தான். அதை பார்த்து அவன் கண்கள் இதயமே நின்றுவிட்டது போல் இருந்தது. எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல இருந்தது. வீடியோவில் கேலி வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். அவனுடைய இதயத்தில் கத்தியை வைத்து குத்துவது போல இருந்தது. பிலிப் மிகுந்த கோபத்தோடு ஆலியாவை பார்த்தான். நீங்க அவளை என்ன பண்ணீங்க? அவ இப்படி துடிச்சுட்டு இருக்கா என்று கோபத்தில் கத்தினான். ஆலியா அவனுடைய கோபத்திற்கு பயந்ததாக தெரியவில்லை. மாறாக அவளுடைய முகத்தில் புன்னகை அதிகமானது. ஐயோ பொறுமை பிலிப், ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. ஏன் இவ்ளோ ஆவேசம்? அத முழுசா பாருங்க, அப்பதான் தெரியும். உன்னோட 2 கண்ணையும் நல்லா விரிச்சு வச்சு புத்து பாரு, உனக்கே புரியும் என்று மிகவும் பொறுமையாக கூறினாள். பிலிப் என்று திடீரென்று ஒரு வெள்ளை கோட்டில் இருந்த ஒருவன் அவனுடைய பெயரை அழைத்தான். அந்த கொடூர அரக்கன் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் கேமராவை முறைத்து பார்த்தான். நாங்க உன்னோட வைஃபுக்கு உள்ளுறுப்புகளை அரிச்சு செயல் இழக்க செய்யற விஷத்தை கொடுத்திருக்கோம். இன்னும் 2 நாளுக்குள்ள அவளுக்கு மாத்து மருந்து கொடுக்கலனா அவளோட உறுப்புகள் எல்லாம் ஒன்னொன்னா செயல் இழக்க ஆரம்பிக்கும். அப்படி ஏதோ நடந்துச்சுன்னா கடவுளால கூட இவளை காப்பாற்ற முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம். அவ சாகிறதுக்குள்ள மரணத்தை தாண்டின கொடுமையான வலிய அனுபவிப்பா. நம்மளால அதை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. இப்படிதான், நல்லா பாத்துக்கோ. உன்னோட அருமை மனைவி துடிக்கிறத பாத்துக்கோ. இந்த கொடூர சாவுல இருந்து அவளை காப்பாத்த நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம உன்னோட ரைட்ஸ் எல்லாம் ஒப்படைக்கவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ பிரசிடென்டா போட்டியிட போலன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிப்படையா சொன்னாதான் அவளால உயிர் வாழ முடியும் என்றான். பேசி முடித்த பிறகு அந்த வெள்ளை கோட் அணிந்திருந்த அரக்கன் திருப்தியான புன்னகையுடன் கேமராவை விட்டு வெளியேறினான். மீதமுள்ள வீடியோ கேலி அனுபவிக்கும் அந்த கொடூர காட்சி படமாக்கப்பட்டு இருந்தது. பிலிப்பை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேமரா கேலி அனுபவிக்கும் வலிகளின் காட்சியை வெளிப்படுத்தியது. கேலி மிகுந்த வலியில் மயக்கம் அடையும் வரை வீடியோ நீடித்தது. இந்த முழு நேரத்திலும் பிலிப் தன்னுடைய மனைவி அனுபவிக்கக்கூடிய அந்த கொடூரத்தை பார்க்க நிர்பந்திக்கப்பட்டான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. மிகுந்த கோபத்தோடு அவன் தன்னுடைய கையில் இருந்த போனை வேகமாக தரையில் தூக்கி போட்டு உடைத்தான். அவன் கோபத்தில் ஆலியாவின் கழுத்தை பிடித்து இரத்த வெறி கொண்ட மிருகத்தை போல் அவளை பார்த்தான். அவனுடைய குரலானது இந்த நாட்டையே 2ஆக பிளந்து விடுவது போல இருந்தது. ஆலியா, நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அவளை எதுவும் பண்ணாதன்னு. நான் உனக்கு வார்ன் பண்ணேன் இல்லையா? அவ்வளோ தூரம் சொல்லியும் என்னோட வைஃப் மேல கை வைக்க உனக்கு எவ்வளோ தைரியம்? ஆலியா, உனக்கு உன்னோட சாவு தான் கிஃப்டா வேணும்னு நினைச்சினா கண்டிப்பா நீ ஆசைப்படுற கிஃப்ட உனக்கு நான் கொடுப்பேன். ஆலியாவிடம் அவன் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தான். அவளிடம் இருந்து உயிரை பறிக்க அவன் தயாராக இருந்தான். அவன் அவளின் கழுத்தை நெரித்தும் அவள் கண்களில் எந்தவித பயமும் இல்லை. மாறாக சிரித்தாள்.
இப்போ நீ என்ன கொன்னுட்டீனா அங்க உன்னோட வைஃப், அதான் கேலியும் செத்துடுவா. பிலிப், உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொல்லு பாப்போம் என்று சிரித்துக் கொண்டே ஆலியா கூறினாள். பிலிப் அவள் கூறியதை கேட்டதும் அவளை பிடித்திருந்த கையை முறைத்து பார்த்து கொண்டே எடுத்தான். உனக்கு இப்ப என்னதான் வேணும் என்று வெறுப்பில் கேட்டான். ஆனால் அவனுடைய கண்களில் இன்னும் அவளை கொல்ல வேண்டும் என்று வெறி இருந்தது. ஆலியா அவனுடைய இந்த நிலையை பார்த்து திருப்தியுடன் சிரித்தாள். எங்களுக்கு என்ன வேணும்? நீயா வெளிப்படையா வந்து இந்த போட்டியிலேந்து விலகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்ன காரணத்தை சொல்லி நீங்கிறதுன்னு ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். அந்த கஷ்டத்தை உனக்கு நான் வைக்கல, அதையும் நானே ரெடி பண்ணிட்டேன். நான் உடல் ரீதியா நல்லா இல்ல, இந்த நாட்டை ஆளுற திறமை என்கிட்ட கிடையாது, அதுக்கு நான் தகுதியானவன் கிடையாதுன்னு சொல்லு, அவ்வளவுதான், சிம்பிள் என்றாள். இது பிலிப்பிற்கு தெரியும். ஆனா மக்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவா இருக்காங்க. நான் சொல்றத அவங்க நம்புவாங்களா? அதெல்லாம் சரி, நான் நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப உன்னை எப்படி நான் நம்புறது? நீ என்ன நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறதானே? ஆலியா சிரித்து கொண்டே, உனக்கு என்ன நம்புறதை விட வேற எதுவும் சாய்ஸ் இருக்கா என்று நக்கலாக கேட்டாள். அது சரி, அவன் கார்னர் செய்யப்பட்டான். அவர்கள் வசம் கேலி அடைப்பட்டு இருக்கிறாள். தற்போது அவளுடைய உயிரை பணயமாக வைத்து இவனை அடிபணிய செய்தனர். இதை தவிர வேறு வழி அவனுக்கு கிடையாது. இவன் சுலபமாக தோல்வியை ஒப்புக்கொள்ள அவள் தயாராக இல்லை. அவன் உண்மையில் எல்லாத்தையும் இழந்தானா? ரவி ஏன் இன்னும் கேலியை மீட்கவில்லை? பிலிப் தனது முழு நம்பிக்கையும் அவர்கள் மீது வைத்தான். அவன் தவறான முடிவை எடுத்தது போல தோன்றியது. ஆலியா அவனை பார்த்தாள். பிலிப், கவலைப்படாத, ஏன்னா நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க உன்னை ஏதும் கஷ்டப்படுத்த விட மாட்டேன். நீ பிரசிடென்ட் ஆகலனாலும் நான் உன்னை என்னோட துணை தலைவரா தேர்ந்தெடுத்துக்கிறேன். இந்த நாட்டோட கண்ட்ரோல் எப்பவும் உன்னோட கையிலேயே இருக்கும் என்று ஆலியா அவனுடைய உடலில் நெருக்கமாக சாய்ந்தாள். வா, எதுவும் யோசிக்க வேண்டாம், நீ பேச வேண்டிய டைம் வந்துடுச்சு, ரெடி பண்ணணும் என்றாள். பிலிப் அவளை வெறித்து பார்த்து, ஆலியா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட சாவு என் கையில தான், அதை மறந்துடாத என்று எச்சரித்தான். ஆலியா வெட்கம் இல்லாமல் சிரித்தாள். நீ அப்படி செஞ்சா உன்னோட வைஃப் கேலியும் செத்துடுவா, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பிலிப் எதுவும் பேச முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். ஹனி, நீ பப்ளிக்க பார்க்க வேண்டிய நேரம் இது. நீ என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆலியா அவனை பார்த்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் அச்சுறுத்தல் இருந்தது. பிலிப் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு அவளை விலகினான். பின்னர் அவன் அறையை விட்டு வெளியேறினான். அவளும் அவனை பின்தொடர்வதற்கு முன்பு ஆலியா அவனை பார்த்து வெற்றியின் களிப்போடு சிரித்தாள். பிலிப் இறுதியில் ஸ்டேட் ஹாலிற்கு சென்றான். அவர் வருவதை ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் கண்டார்கள். அவர்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர். அங்கு கூடியிருந்த வாக்காளர்களில் சுமார் 70% பேர் அவனுடைய ஆதரவாளர்கள் தான். அவர்களில் சிலர் அவனை கண்டதும் மகிழ்ச்சியுடன் கோஷமிட செய்தனர். கூட்டத்தினர் அவருடைய பெயரை கோஷமிட்டனர். அங்கு கூடியிருந்தவர்களை தவிர வீட்டில் அவர்களுடைய டிவியின் முன் கூடியிருந்தவர்களும் அவனை உற்சாகப்படுத்தினர். அனைவரும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள். ஏனென்றால் தங்கள் நாட்டின் ஹீரோ இறுதியாக முடிவில்லாத போரில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வரப்போகிறார் என்று அவர்கள் நம்பினர். இந்த நாட்டிற்கு அவர் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் கொண்டு வருவார் என்று அவர்கள் நம்பினர். எனினும் அவர்களுக்கு தெரியாது, பிலிப் வலி மிகுந்த மனதுடன் தனது பதவி விலகும் உரையை தர தயாராக இருக்கிறான் என்று. ஸ்டேட் ஹாலில் கூடியிருந்த பிலிப்பின் ஆதரவாளர்களின் கோஷம் நீண்ட நேரம் நீடித்தது. இருப்பினும் பிலிப் அனைவரையும் பார்த்து கொண்டே எந்த வார்த்தையும் பேசாமல் மேடையில் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தான். அவனுடைய விழிகளை இருள் சூழ்வது போல தெரிந்தது. அவனுடைய தோற்றம், விழிகள் மற்றும் அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் திரையில் அங்கு இருந்த கேமராவின் மூலம் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். உலகமே பிலிப்பின் இந்த உணர்வுகளை பார்த்து கொண்டிருந்தது. மக்களின் மனதில் நிறைய கேள்விகள் எழத் தொடங்கியது. அவருக்கு என்னவாயிற்று? ஏதாவது பிரச்சனையா? அவரை இது போன்று யாரும் இதுவரை பார்த்திருக்கவில்லை. ஸ்டேட் ஹால் முழுவதும் அமைதியானது. பிலிப் பாரமான இதயத்துடன் மிகவும் சிரமப்பட்டு வாயை திறந்தான். என்னுடைய அன்பான தோழர்களே, நண்பர்களே மற்றும் இந்த நாட்டில் என் மேல் அளவில்லாத பாசம் வைத்துள்ள மக்களே, உங்களுடைய இந்த பெரிய ஆதரவிற்கும் அன்பிற்கும் நன்றி. நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஊந்துதலாக இருந்திருக்கிறீர்கள். என் மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் நான் இன்று பிலிப்பால் வார்த்தைகளை முழுவதுமாக கூட உச்சரிக்க முடியவில்லை. மிகவும் திணறினான். பிலிப் கம்பீரமான ஜெனரலாக வலம் வந்தவர். அவருடைய இந்த விதமான உணர்ச்சிகளை, தடுமாற்றத்தை இதுவரையிலும் மக்கள் கண்டதில்லை. பிலிப்பின் கண்களில் இருந்து கண்ணீர் வர தொடங்கியது.
அவன் சரண்டர் அடைய வேண்டியிருந்தது. மக்கள் அவனின் மேல் வைத்த நம்பிக்கையை ஏமாற்றப் போகிறாரா? அவருடைய மக்களை ஏமாற்றப் போகிறாரா? இந்த பிரச்சனையில் இறந்த வீரர்களுக்கும் துரோகம் செய்ய போகிறாரா? பிரசிடென்ட் சீட்டை அவன் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. ஆனால் அவன் இதிலிருந்து விலகப் போகிறான் என்று சொல்லக்கூடிய தருணத்தில் பல மில்லியன் கணக்கான மக்களின் நம்பிக்கையை அவன் இழக்கக்கூடும். இந்த டிசிஷன் ஆனது அவன் சாவை காட்டிலும் மிக கொடுமையாக இருந்தது. எனினும் அவன் இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு முன்னர் அவன் கேலியின் கணவன். அவனால் தன்னுடைய மனைவியையும் இழக்க முடியாது. அவனுடைய மனைவி இவனை நம்பி வந்தவள். இவன்தான் உலகம் என்று வாழ்ந்து வந்தவள். அவளை இவனால் இழக்க முடியாது. அதனால் இந்த இக்கட்டான டிசிஷனை எடுக்க வேண்டியிருந்தது. பிலிப் ஏதோ மிகவும் முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறார் என்று மக்கள் அனைவரும் உணர்ந்தனர். எல்லோரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு பேச தொடங்கினர். நம்மோட தலைவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ அவருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இவர் முகத்தை பாரு, ஏதோ பேய் அறிஞ்சது மாதிரில இருக்கு. என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று அவர் கூற போகும் வார்த்தைக்காக ஆவலாக இருந்தனர். அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று அனைவரும் கடவுளை பிரார்த்திக்க தொடங்கினர். இந்த ஸ்டேட் ஹாலில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் இருந்த ஒரே நபர் பேக் ஸ்டேஜில் நின்று கொண்டிருந்த ஆலியா மட்டும்தான். பிலிப் தன்னுடைய முடிவை அறிவித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாடு அவள் வசம் சென்றுவிடும். அவள் இறுதியில் உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடுவாள். பிலிப்பால் அவளுடைய அளவில்லாத மகிழ்ச்சியை உணர முடிந்தது போல் தோன்றி அவளை திரும்பி பார்த்தான். அவளது கண்களில் இருந்த வெறித்தனத்தை பார்த்தான். கேலி கேலி என்று ஆலியா அவனுடைய கண்களை வெறித்தனமாக பார்த்து கூறினாள். அவள் கூறியதை கேட்டதும் பிலிப்பின் முகம் கோபமானது. ஆலியா சிரிக்க ஆரம்பித்தாள். அவளின் சிரிப்பை பார்த்த அவன் இந்த உலகம் முழுவதையும் அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பிலிப் கோபத்தால் தன் இரு கைகளையும் இறுக்க பிடித்துக் கொண்டு கோபத்தை அடக்கினான். அவன் மீண்டும் கூட்டத்தை நோக்கி திரும்பினான். இன்னைக்கு இத சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கேன். அது வந்து அந்த நேரத்தில் திடீரென்று அவனுடைய ஷர்ட்டில் இருந்து போன் அடிக்க ஆரம்பித்தது. அவனுடைய இதயத்திற்கு நெருக்கமாக அதிரத் தொடங்கியது. அவனுடைய இதயமும் சேர்ந்து துடிக்கத் தொடங்கியது. பிலிப் அதிர்ந்து போனான். ஆனால் உடனே அவனுடைய போனை எடுத்து அழைப்பாளர் ஐடியை பார்த்தான். அதில் அவந்திகாவின் பெயர் இருந்தது. அதை பார்த்ததும் தான் அவனால் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. ஹலோ என்றான். ஸ்டேட் ஹாலில் கூடியிருந்த மக்கள் கூட்டமும் பிலிப்பின் செய்கையால் குழப்பமடைந்தது. பிலிப் பேசிக் கொண்டிருக்கும் போது நடுவில் ஏன் தனது போனை எடுத்து பேசுகிறார்? என்ன நடக்கிறது? இந்த மீட்டிங் உலகம் முழுவதும் ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை பிலிப் மறந்துவிட்டார் போல. அந்த போனிலே அவனுடைய முழு கவனமும் இருந்தது. அவந்திகாவின் அமைதியான குரல் மறுமுனையில் இருந்து வந்தது. மெதுவாகவும் கம்பீரமாகவும் வலுவாகவும் இருந்தது. அவள் பிலிப்பிடம் பிலிப் பிலிப் என்று ஆவேசமாக கத்தினாள். நீங்க அவசரப்பட்டு எந்த அறிவிப்பும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள், நாங்க உங்களோட வைஃபை காப்பாத்திட்டோம் என்று மகிழ்ச்சியாக கூறினாள். அவந்திகா, நீ என்ன சொன்ன? அவனால் அவந்திகா கூறிய வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. இப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை புத்துயிர் பெறுவதை போல உணர்ந்தான்.